வாட்ஸ் யுவர் ஸ்ட்ரெங்த்? சோறு சார். வாட்ஸ் யுவர் வீக்னஸ்? அதுவும் சோறு தான் சார். மக்களே, நான் ராஜி யூகே தமிழ் விளக்குல இருந்து நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நானும் வந்து நல்ல சூப்பரா இருக்கிறேன். பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்மோக்கி, அதாவது சலமன் கொண்டு வச்சிருக்கிறேன். இது ஸ்மோக் பண்ணப்பட்டு இப்படி வருது. ஸோ இந்த ஸ்மோக்கி சலமன்ல வந்து அதாவது சாண்ட்விச் செய்து காட்ட போறேன். அவகோடா போட்டு செய்ய போறேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான முறையில் இருக்கக்கூடிய சாண்ட்விச், ஈஸியாகவும் செய்யக்கூடியது. அதே மாதிரி வந்து அதாவது ஹெல்த்தியான முறையில் நீங்கள் ஒரு சாண்ட்விச் சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் இப்படியான சாண்ட்விச்சை வந்து சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம். அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை யாராவது புதுசாக பார்க்குற நீங்களா இருந்தால் வெள்ளைக்கு ஒன்று ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கலங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன், இத்தனை பட்டு தெரிஞ்சலே யாரா சொல்ற ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ எப்படி செய்ய போறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு செய்யும் பொழுதே வந்து ஒவ்வொன்றாக சொல்லிக்கொள்கிறேன். இப்போ வந்து பிரெட்ல நான் செய்ய போறேன். ஸோ இந்த பிரெட்டை வந்து முதல்ல எடுத்துக்கொள்ளணும். இந்த பிரெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஃபுல்லாக ப்ரௌன் எடுத்து சொல்லி இல்லை, அதாவது சீடுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இந்த பிரெட்டுக்கு நீங்கள் என்ன பிரெட் இருக்குதோ அந்த பிரெட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது 3 இன்ச்சு அளவில் சைஸ் இருக்குது. அதாவது இப்படி நீங்கள் சுற்றளவு இப்படி இல்லை, இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 இன்ச்சு சைஸில் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த கட்டர் இல்லைன்னு சொன்னால் இப்படி கிளாஸை வந்து இப்படி அமர்த்தி வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்படி கிளாஸ்லேயும் கூடி இந்த சாண்ட்விச்சை செய்கிறதுக்கு இப்படி அமர்த்தி எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாஸில் கூடி நீங்கள் இப்படி அமர்த்தி இந்த வட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் கட்டர் இருக்கிறபடியாக ஸோ இந்த கட்டரில் வந்து இந்த சைஸை வந்து எடுத்துக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான் இருக்கு, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது கிளாஸ். நீங்கள் என்ன விதமான கிளாஸும் அந்த பகுதியால் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நான் இந்த அதாவது சைஸ், அதாவது இந்த வட்டமான பிரெட் இந்த சைஸை வந்து முதல்ல எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துட்டு தான் அடுத்ததாக உங்களுக்கு இப்படி வந்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இந்த பேனை ஹீட் ஆன் பண்ணி இதில் வந்து பட்டர் போடுறேன். இது வந்து லைட் பட்டர் தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பட்டரை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த வெட்டி வச்சிருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த பிரெட் துண்டுகளை இதுக்குள்ளே வந்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ பிரெட் துண்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற பக்கம் திருப்பி விட்டுக்கொள்கிறேன். டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதான, ஸோ அதனால் இப்படி மற்ற பக்கம் விட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ பான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி டோஸ்ட் ஆகிடுது. இப்போ வந்து டோஸ்ட் பண்ணப்பட்ட இந்த பிரெட் துண்டுகளை எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெஜிடேபிள் போடணும் தானே இந்த அதாவது சாண்ட்விச்சுக்கு. ஸோ அதனால் இந்த வெஜிடேபிள்ஸை கொண்டு வச்சிருக்கிறேன். ஒரு வெங்காயம் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், அத்துடன் வந்து தக்காளி பழம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லியில இருக்குது. கண்டிப்பாக வந்து பச்சை மிளகாய் போட்டால் தான் சுவையாக இருக்கும். ஸோ அதனால் பச்சை மிளகாயும் கொண்டு வச்சிருக்கிறேன். இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து நான் வெட்டி கொள்ள போகிறேன். முதல்ல வந்து இந்த அதாவது மல்லி இலையை வந்து வெட்டி கொள்ள போகிறேன்.
எல்லாமே கழுவி வச்சிருக்கிறேன் வடிவாக முழுமையாக கழுவிட்டு தான் நான் வெட்டிக்கொள்கிறேன். ஸோ கழுவிட்டு சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. வெங்காயத்தை வந்து இந்த சாப்பர்ல வெட்டி கொள்ள போறேன். இப்போ வந்து இந்த வெட்டின வெங்காயத்தை இந்த சாப்பர்ல வெட்டி கொள்ள போறேன். இப்ப நிலைமை முன்ன மாதிரி இல்ல, இப்பெல்லாம் கெட்டவங்க கொஞ்சம் கம்மி தான். நல்ல குட்டி குட்டி பீஸா வந்து வெட்டி வந்துட்டுது. ஆனால் சாப்பரில் வெட்டும் பொழுது சின்னனா வேற நல்ல அளவான குட்டி பீஸாக, மற்றது ஈஸியும் இதில் வெட்டி எடுக்கிறது. ஓகே, இவ்வளவும் போதும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பரில் வெட்டிட்டேன். நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்துருக்கு. பார்க்க ஏதோ ஃப்ரூட் ஒன்று அரைச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் கியூக்கம்பர் தேவைப்பட்டால் போட்டுக்கொள்ளலாம். நான் வந்து கியூக்கம்பர் போடையில இதுக்கு. ஸோ இப்போ வந்து அவக்கோடாவை வெட்டிக்கொள்கிறேன். ஸோ அவக்கோடாவை வெட்டுவோம். சில அவக்கோடா நன்றாகவே பழுத்திருக்கும், சிலது கொஞ்சமாக பழுத்திருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குது. ஸோ அவக்கூடாவையும் இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். இது நல்ல பர்ஃபெக்டான பதத்தில் இருக்குது இந்த அவக்கூடா. சிலது கொஞ்சம் பழுத்து கருப்பாக வந்துடும். மற்ற அவக்கூடாவையும் வெட்டிக்கொள்ளுவோம். அவக்கூடா மிக மிக நல்லது, அதே நேரம் நல்ல கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த அவக்கூடாவில். ஸோ அதனால் அவக்கூடாவை வந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஸ்கின் கூடி பளபளப்பாக வரும். லெமன் வந்து கொஞ்சம் விட்டு கொள்ள போகிறேன். ஏன்னு சொன்னால் அவக்கூடா கலரை வந்து மாற்றாமல் இருக்கிறதுக்காக இப்படி அவக்கூடாவுக்கு மேலுக்கு இப்படி லெமனை இப்படி புழிஞ்சு விட்டுக்கொள்கிறேன். இந்த அவக்கூடாவை இப்போ வந்து நான் இப்படி சின்ன சின்ன பீஸாக வந்து ஒரு ஸ்பூனால் இப்படி வெட்டி விட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வெட்டி விட்டுக்கொள்ளலாம், இல்லை இப்படி மேஷ் பண்ணிக்கொள்ளலாம். வெட்டிட்டு கொஞ்சம் பழக்காமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு சொப்பர், இப்போ நான் வெங்காயம் பட்டினேன், அந்த சொப்பரில் கூடி நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து இந்த அவகோடா சலாட்டுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கொள்கிறேன். உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டுக்கொள்ளுங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகு பவுடர் போட்டுக்கொள்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் போட்டிருக்கிறேன். மஸ்டர்ட் கலரில் உள்ள கடுகு எடுத்து அதை அரைச்சி அந்த பவுடர் வந்து போட்டுக்கொள்கிறேன். இது வந்து 1 டீஸ்பூன் அளவில் போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். சலாட்டுக்கு இந்த மஸ்டர்ட் பவுடர் வந்து போட்டு சலாட் செய்யும் பொழுது நல்ல சுவையாக இருக்கும். இது வந்து ஒலிவ் ஆயில் விட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக ஒலிவ் ஆயிலும் விட்டுக்கொள்ளணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் நான் ஒலிவ் ஆயில் விட்டுக்கொள்கிறேன். பச்சையாக உள்ள ஒலிவ் ஆயில் விட்டுருக்கிறேன். இப்போ வந்து இவ்வளோத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சலாட் மிக்ஸ் எப்படி வந்திருக்குண்டு. இப்போ வந்து இந்த பிரெட்டுக்கு மேலே வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து இப்படி நான் உடைச்சி வச்சுக்கொள்கிறேன். ஆக கணக்க நீங்கள் வைக்க தேவையில்லை, ஓரளவான ஃபிஷ் வந்து இதுக்கு மேலே வச்சுக்கொள்ளலாம். இப்படி எல்லா பிரெட்டுக்கு மேலேயும் நான் வச்சுக்கொள்கிறேன் இந்த ஃபிஷ்ஷை உடைச்சி. இது சும்மா இப்படி ஒரு ஸ்லைஸ் தான் வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்லைஸாக இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி நான் வச்சுக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இந்த சலாட்டை வந்து வச்சுக்கொள்கிறேன்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மேலுக்கு வந்து நான் இந்த மீனை வந்து வச்சுக்கொள்கிறேன். எப்படி செய்தேன்னு சொல்லி செய்த முறையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாயும் குயிக்காயும் வீட்டில் செய்யக்கூடியது. உப்பு போட்டு அவிச்சு ஸ்மோக் பண்ணப்பட்டு அங்கே பேக் பண்ணப்பட்டு வருது. ஸோ நீங்கள் அவிக்கவோ கழுவவோ எதுவுமே செய்ய தேவையில்லை, எல்லாமே அதில் வந்து போடப்பட்டிருக்கு. அந்த பேக்கெட்டில் எழுதி இருக்கு, நீங்கள் வாஷ் பண்ணக்கூடிய தேவையில்லை. வாஷ் பண்ணி நீங்கள் சொன்னால் கரைஞ்சி வந்துடும் அந்த மீன். ஸோ வந்து உப்பு தன்மையாக இருக்கக்கூடிய மீன் தான் இது. உப்பெல்லாம் வந்து குறைவாக அந்த சலாட்டுக்கு, அதாவது அவக்கூட சலாட்டுக்குள்ளே போட்டிருக்கிறேன். ஸோ அத்தனை இந்த மீனிலே வந்து உப்பு தன்மை இருக்குது, கூடுதலாக இது சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த சலாட்டுக்கு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் டீ வந்து எடுக்க போகிறேன். நீங்கள் என்ன விதமான டீயும் எடுத்துக்கொள்ளலாம், பிளெயின் டீ எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் டீ எடுக்கலாம், பிளாக் டீ எடுக்கலாம், என்ன டீ எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். கதைக்கவே முடியாமல் இருக்குது, அவ்வளவு வந்து உடம்பு இல்லாமல் இருக்குது. ஸோ சூப்பரான ஹெல்த்தியான சலாட்டு. அதே நேரம் நீங்கள் யோசிக்கலாமே, நான் ப்ரெட்டில் செய்யலை, இப்படி ரவுண்டாக வட்டி இருக்கிறேன்னு. இப்படி ரவுண்டாக வட்டி செய்யும் பொழுது சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருப்பினும் தானே, அவைக்கு வந்து ஒரு ஷேப்பில் நீங்கள் சாப்பாடை செய்து கொடுக்க கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளிவிடும். இப்போ ஒன்று சாப்பிட்றால காப்பாற்றி ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளிவிடும். எப்போவும் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு தான் ஒரு, அதாவது முக பாவனை வந்து இருக்கும். எல்லாருமே ப்ரெசன்டேஷனை பார்த்து தான் ஒரு இதை வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரிவு செய்து கொள்கிறேன். அதே மாதிரி தான் அது கிட்ஸும் வந்து அப்படி பார்த்தோன்னு நல்லா யம்மியாக வடிவாக இருக்குதா, உள்ளுக்கு நல்லா இருக்குமென்னு சொல்லி சாப்பிட்டு கொள்வினோம். ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்து அவையெல்லாம் கொஞ்சம் சீட்டிங் பண்ணுறதுக்காக இப்படி டிசைனில் வந்து செய்திருக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபுல் ப்ரெட்லேயும் செய்து கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் இப்படியும் செய்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். இத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சலமன் மீன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டின் ஃபிஷ்ஷில் கூடி இந்த மீனை வந்து நீங்கள் கிழக்கு மேலுக்கும் வச்சுக்கொள்ளலாம். டின் ஃபிஷ் மீன் வருந்தான, ஸோ அதை கூடி நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். கண்டிப்பாக சலமன் மீன் தான் தேவைன்னு சொல்லி இல்லை. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அத்துடன் வந்து பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்னுடைய கோபமும் அமைதியும் என் திமிர் இல்ல, எனக்குள்ள இருக்கிற வலி. அதை தள்ளி நின்று பார்க்குறவங்களுக்கு புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.